ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மாவும் லட்சுமி, ஹேமா 3 பேருமே இப்போ கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹேமா லட்சுமி 2 பேருக்குமே கண்ணம்மா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு போதும் சமையலம்மா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. காலையில இருந்து நீ சரியாவே சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எனக்கு தாத்தா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. தாத்தாக்கெல்லாம் சரியாயிடுச்சு, அதான் டேடி இருக்கார்ல, டேடி பார்த்து பாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கண்ணம்மா ஹேமாட்ட சொல்றாங்க, எனக்கு பக்கத்துல கடையில சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, நானும் லட்சுமியும் இங்கே இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போ ஹேமா, அங்க மல்லிகாக்கா இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டேடியும் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா இப்போ கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ரோட்ல ஒரு வயசான லேடி மயங்கி கீழே விழுறாங்க. ஹேமா அதை பார்த்தோன்னே, டிரைவர் அங்கிள் ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த லேடி முகத்துல தெளிச்சு விடுறாங்க. அந்த லேடிக்குமே இப்ப கான்சியஸ் வந்துருது. என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. வயசாயிடுச்சுலமா, ஒரு மாதிரி கேரா இருந்துச்சு, அதான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி, நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. நீயும் என்னோட பேத்தி மாதிரி தான் இருக்கிறமா, சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் ஹேமா கூட அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஒரு பக்கம் வெண்மா இப்போ ஷர்மிளாட்ட வந்து சொல்றாங்க, ஆரதியோட அப்பா கார் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி வந்து சாஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னாச்சு அவருக்கு அப்படின்னு ஷர்மிளா பதறாங்க. இப்பதான் அந்த பக்கமா நான் போனேன், நான் அவரை அப்படியே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவர் உயிரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் மட்டும் அந்த பக்கம் போலன்னா இந்நேரம் அவருக்கு ஏதாவது ஆயிருக்கும், இந்நேரம் வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீயும் துக்கம் விசாரிக்க போயிருப்பமா அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. ஆனா இப்போ சீனே மாறிடுச்சு, நான் அவர் உயிரை காப்பாத்தின உடனே அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் என்ன தெய்வம் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. பாரதி ஒரு பக்கம், எங்க அப்பா உயிரை நீ காப்பாத்திட்ட வெண்பா, நன்றி கடனுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி அகிலன் 2 பேருமே வேணுட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்ற உண்மையை எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சா நீங்க எல்லாரும் கவலைப்படுவீங்கன்னு தான் நான் மறைச்சேன் அப்படின்னு வேணு சொல்றாரு. ஒருவேளை நீங்க எதுவுமே சொல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அப்ப மட்டும் எங்களால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வேணு சொல்றாரு. அஞ்சலியுமே சொல்றாங்க, எதுக்கு மாமா இப்படி எல்லாட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கிறீங்க, நீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா பிளட் வாமிட்லாம் எடுத்திருப்பீங்கன்னு சொல்றாங்க, அதை கூட எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. இப்பதாமா பாரதி அகிலன் 2 பேரும் பேசி முடிச்சாங்க, மறுபடியும் நீயும் ஆரம்பிக்காத அஞ்சலி அப்படின்னு சொல்றாரு வேணு. சௌந்தர்யா இப்போ வேணுட்ட எதுவும் பேச மாட்டேன்றாங்க, கோபப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கட்டும், நம்ம வெளியில போலாம் அப்படின்னு பாரதி எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாரு. என்ன மன்னிச்சிரு சௌந்தர்யா, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு வேணு சொல்றாரு. இனிமே நான் உங்ககிட்ட பேச போறது கிடையாது அப்படின்னு சௌந்தர்யா கோவமா சொல்றாங்க. நான் வேணா உன்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கட்டுமா அப்படின்னு வேணு சொல்றாரு. அதெல்லாம் வேணாங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி ஏதாவது அசட்டுத்தனமா என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. வேணு சொல்றாரு, இப்பதான் என்னோட உயிர் ரொம்ப முக்கியம்னு சொன்னா இப்ப கொன்றுவேன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா சிரிச்சிடுறாங்க. அடுத்ததா இப்போ ஹேமா அந்த வயசான லேடியா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாமா, அவ டாக்டருக்கு படிச்சிட்டு இருந்தா, யாரு கண்ணு பட்டுச்சோ ஒரு லாரி மோதி அல்பாயுஸ்ல இறந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. சரி பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, டேப்லெட் போட்டுட்டு தூங்குங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ ஹேமா அவங்களோட அம்மா போட்டோ அங்க இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க யாரு பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. சொன்னேன்லம்மா, என்னோட பொண்ணு இறந்துட்டான்னு, அவதாமா இது அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இவங்க தான் என்னோட அம்மாவோட அம்மாவா, அப்ப என்னோட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா. அந்த லேடி சொல்றாங்க, என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உன்னோட வயசுல எனக்கு ஒரு பேத்தி இருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னை கட்டி பிடிச்சு பாட்டின்னு சொன்ன மாதிரி என்னோட பேத்தியும் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹேமா கண்ணம்மா தான் அவங்களோட அம்மா அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.